தமிழ்நாடு விளையாட்டுத்துறையினுடைய த மோஸ்ட் ஹிஸ்டாரிக் டே அப்படின்னு இன்னைக்கு நாம் சொல்லலாம். நம்முடைய மாண்பு முதலமைச்சர்கள் தலைமையில் இன்னைக்கு 175 விளையாட்டு வீரர்களுக்கு அரசு பணி, சுமார் 1100க்கும் மேற்பட்ட வீரர்களுக்கு 34 கோடி ரூபாய் உயரிய ஊக்கத்தொகை, ஹை கேஷ் இன்சென்டிவ், ரூபாய் 250 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சென்னை குளோபல் சிட்டி அதனுடைய ஃபர்ஸ்ட் ஃபேஸ் அடிக்கல் நாட்டுறதுன்னு இந்த நிகழ்ச்சி மிகச்சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு ஒட்டுமொத்த நேரு ஸ்டேடியமும் சாம்பியன்ஸால நிரம்பி இருக்கின்றது. விளையாட்டு போட்டிகளில் ஒரு ஸ்டார் பிளேயர் கிரவுண்டுக்குள்ள என்ட்ரி ஆனாலே கேலரியில் இருக்கக்கூடிய மொத்த ஆடியன்ஸும் சேர் செய்வாங்க. ஆனால் இன்னைக்கு இந்த ஸ்டேடியம் முழுக்கவே சாம்பியன்ஸால நிறைஞ்சிருக்கீங்க. அதுலேயும் நம்முடைய எஸ்டிஐடி ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட்ஸை பற்றி நம்ம அதிகம் சொல்ல வேணாம், ரொம்ப ஸ்பெஷல். ஒரு நல்ல ஸ்போர்ட்ஸ் டேலண்ட்டை உருவாக்கணும்னா அதுக்கு டேலண்டான ஒரு கோச் முக்கியம். ஒரு நல்ல கோச் வேணும்னா அவர் நல்ல ஸ்போர்ட்ஸ்மேனாக ப்ரூவ் பண்ணியிருக்கணும். அப்படி மக்கள் பணியில் சிறந்த ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்புடன் சாதிச்சு இன்னைக்கு இந்திய அரசியலே ஒரு சிறந்த கோச்சாக இருக்கக்கூடிய நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நமக்கு கிடைச்சிருக்கிறாங்க. அதனால தான் முந்தைய ஆட்சியாளர்கள் சைட்லைன் பண்ணி வச்சிருந்த விளையாட்டுத்துறையை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இன்னைக்கு ஸ்ட்ரீம்லைன் பண்ணி கொடுத்துருக்கிறாங்க. அதுக்கு இங்கே திரண்டிருக்கக்கூடிய சாம்பியன்ஸ் ஆஃப் தமிழ்நாடு நீங்க தான் மிகச்சிறந்த உதாரணம். நம்முடைய முதலமைச்சர் அவர்களுக்கு ஸ்போர்ட்ஸ்ல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் உண்டு. இன்னும் சொல்லப்போனால் முதலமைச்சர் அவர்களே ஒரு சிறந்த ஸ்போர்ட்ஸ்மேன். இன்னைக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் செயல்படுத்துகிற திட்டங்களால தமிழ்நாட்டுடைய பொருளாதார வளர்ச்சி இரட்டை இலக்கில் 11.19%, மற்ற மாநிலங்கள்லாம் சிங்கிள் டிஜிட் இருக்கும்பொழுது நம்முடைய தமிழ்நாடு மட்டும் டபுள் டிஜிட் growth. அந்த வகையில் இன்னைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய சீஃப் மினிஸ்டர்ஸ்ல நம்முடைய சீஃப் மினிஸ்டர் அவர்கள் ஒரு சாம்பியன் ஆஃப் த சீஃப் மினிஸ்டர் அப்படின்னு சொல்லலாம். நீங்க எல்லாருமே ஸ்போர்ட்ஸ்ல இருக்கீங்க, உங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும். கடினமா உழைச்சாதான் கிரவுண்ட்ல சாம்பியனாக திகழ முடியும். ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும், கிரவுண்ட்ல இறங்கி ஆடணும், அப்டேட்டடா இருக்கணும். அப்பதான் நம்ம ஒவ்வொருத்தரும் சாம்பியன் ஆக முடியும். அந்த மாதிரி எப்போதும் மக்களோடு மக்களாக இருக்கக்கூடிய கிரவுண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள். உங்களில் பலர் ஏழை எளிய பின்னணியிலேருந்து வந்திருப்பீங்க. மாடர்ன் ஸ்போர்ட்ஸ் எக்யூப்மெண்ட்டை நம்மளால வாங்க முடியுமா, நமக்கு கிடைக்குமா, வெளிநாடுகளில் நடக்கின்ற டோர்னமெண்ட்ல நம்மளால கலந்துக்க முடியுமா அப்படின்னு உங்களுக்குள்ள பல நேரங்களில் ஏக்கங்கள் இருந்திருக்கும். அந்த ஏக்கத்தை போக்குறதுக்கு தான் நம்முடைய முதலமைச்சர் துவங்கி வச்சது தமிழ்நாடு சாம்பியன்ஸ் ஃபவுண்டேஷன். ஸ்போர்ட்ஸில் இருக்கக்கூடிய பல பேரோட கனவுகளை நம்முடைய தமிழ்நாடு சாம்பியன்ஸ் ஃபவுண்டேஷன் சாத்தியமாக்கிட்டு இருக்கு. தமிழ்நாட்டு நகரங்களில் மட்டுமல்ல, குக்கிராமங்கள்ல இருந்தும் பல விளையாட்டு வீரர்கள் உருவாகி வராங்க. தேசிய மற்றும் சர்வதேச போட்டிகளில் மெடல் வின் பண்ற வீரர்களுக்கு உடனடியாக முதலமைச்சர் அவர்கள் ஹை கேஷ் இன்சென்டிவ்ஸையும் கொடுக்கிறார். அது மட்டும் இல்ல, கலைஞர் ஸ்போர்ட்ஸ் கிட், முதலமைச்சருடைய மினி ஸ்டேடியம், பேரா ஸ்போர்ட்ஸ் அரேனா, சென்னைக்கு வெளியே பிற நகரங்களையும் சர்வதேச விளையாட்டு போட்டிகள்னு நம்முடைய அரசனுடைய சாதனைகளை அடுக்கிக் கொண்டே போகலாம். வரலாற்றிலே இல்லாத வகையில் நம்முடைய அரசு அமைஞ்ச பிறகு இதுவரைக்கும் முதல் கட்டமா சென்ற வருடம் 120 வீரர்களுக்கு கவர்மெண்ட் ஜாப்ஸ் வழங்கணும். அதோட தொடர்ச்சியா இன்னைக்கு இந்த மேடையில் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் 62 மாற்றுத்திறன் வீரர்கள் உட்பட 178 வீரர்களுக்கு அரசு வேலையை இன்னைக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கொடுக்க இருக்கிறாங்க. இப்படி ஸ்போர்ட்ஸில் தமிழ்நாடு இன்னைக்கு ஒரு ஆல்ரவுண்டராக திகழ்ந்து கொண்டிருக்கிறது. ஒட்டுமொத்த விளையாட்டு உலகமே திரும்பி பார்க்கின்ற வகையில் தமிழ்நாடு விளையாட்டுத்துறை இன்னைக்கு பல்வேறு சாதனைகளை தொடர்ந்து படைச்சிட்டு வருது. தமிழ்நாட்டின் சாம்பியன்ஸாக உயர்ந்திருக்கக்கூடிய உங்க அனைவரையும் மீண்டும் ஒருமுறை வருக வருக என்று வரவேற்கின்றேன். இந்த விழாவிற்கு வருகை தந்துள்ள திராவிட மாடல் நாயகர் நம்முடைய முதலமைச்சர் அவர்களையும் வரவேற்று மகிழ்கின்றேன். விழாவில் பங்கேற்றுள்ள மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள், மதிப்பிற்குரிய மேயர், நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், மதிப்பிற்குரிய துணை மேயர் உள்ளிட்ட உள்ளாட்சி அமைப்புகளுடைய பிரதிநிதிகள் அனைவரையும் வரவேற்கின்றேன். தமிழ்நாடு அரசின் தலைமைச் செயலாளர் திரு முருகானந்தம் IAS அவர்களையும், இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத் துறையினுடைய அரசு முதன்மை செயலாளர் திரு சத்யபிரதா சாஹூ IAS அவர்களையும், தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்துடைய உறுப்பினர் செயலர் திரு மேகநாத் ரெட்டி IAS அவர்களையும், அனைத்து அரசு அதிகாரிகளையும் வருக வருக என்று வரவேற்கின்றேன். மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய பேரா அத்லீட் தம்பி ஜெகதீஷ் டெல்லி அவர்களையும், ஜிம்னாஸ்டிக் வீராங்கனை தங்கை ஸ்னேகா அவர்களையும், விழாவுக்கு வருகை தந்திருக்கக்கூடிய கபடி பிளேயர் சகோதரர் மனதி கணேசன் அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கின்றேன். வந்திருக்கக்கூடிய அனைத்து வீரர்களையும், சிறப்பாக பறை இசை நிகழ்ச்சியை நடத்திய இசைக்கலைஞர்களுக்கும், ஹை கேஷ் இன்சென்டிவ்ஸ், தமிழ்நாடு சாம்பியன்ஸ் ஃபவுண்டேஷன் நிதி உதவி,
அரசு பணி ஆகியவற்றை பெற்றுள்ள அனைத்து வீரர்களையும் வீராங்கனைகளையும் தமிழ்நாட்டின் தன்னிகரல்லா மாற்றுத்திறன் வீரர்கள் வீராங்கனைகளையும் வரவேற்று மகிழ்கின்றேன். என்னுடைய மனசுக்கு எப்பவுமே நெருக்கமான நம்முடைய பெருமைக்குரிய எஸ்டிஏடி மாணவர்கள், விளையாட்டு வீரர்களுடைய பெற்றோர்கள், கோச்சஸ், இந்த விழாவின் வெற்றிக்காக உழைத்த நம்முடைய துறையினுடைய அனைத்து அலுவலர்கள், பணியாளர்கள், தன்னார்வலர்கள், பத்திரிகை நண்பர்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்று விடைபெறுகின்றேன். நன்றி.